டிசம்பர் மாதம் 16ஆம் நாள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பான தகப்பனே இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இருப்பிடம் கொடுத்து, அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து, எங்கள் வாழ்நாளை கூட்டி கூட்டி கொடுத்து உம்முடைய விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிற உம்முடைய தயவுக்காக நன்றி ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி. வாழ்நாளில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. இன்றைய நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த இரவு நொடி பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி. எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி அப்பா உம்முடைய குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி. வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் தருணங்களிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி. உம்முடைய இரக்கமும் உம்முடைய பிரசன்னமும் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குவதற்காக நன்றி, எங்களை தப்புவிப்பதற்காக நன்றி. அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் அன்றாடம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்களை உயிரோடு ஒவ்வொரு நாளும் பறந்து காக்கும் பட்சி போல பாதுகாக்கின்றீர். அப்பா, உம்முடைய சிறகுகளுக்குள் ஒவ்வொரு நொடியும் எல்லா ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் இயற்கை பேரழிவுகள் இருந்தும் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர். நாங்கள் போகும்போதும் உள்ளே வரும்பொழுது உம்முடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தாங்கிக் கொள்ளும்படி கட்டளையிடுகின்றீர். எங்களை சுற்றிலும் உடைய நெருப்பு துணை வைத்து உடைய இரத்த கோட்டை வைத்து எங்களுக்கு பாதுகாப்பாய் வருகின்றீர். எங்கள் வீட்டை சுற்றிலும் உடைய காவல் தூதர்களை அனுப்பி எங்களுக்கு பாதுகாப்பாய் நிறுத்துகின்றீர். நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் அப்பா உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை குறைவில்லாமல் காக்கிற உம்மை நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம். ஒரு நல்ல ஆயின் தன் ஆடை தூக்கி சுமப்பது போல எங்கள் நல்ல ஆயனாகிய நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து செல்கிறீர். அமர்ந்த நீரண்டை எங்களை அமரச் செய்கின்றீர். அப்பா, எங்கள் இருதயத்தை நீர் நிரப்புகின்றீர். பேரன்பினாலும் பேரிரக்கத்தினாலும் எங்களுக்கு முடிசூட்டுகின்றீர். எங்கள் தலையில் நறுமண தைலத்தை ஊற்றி அப்பா எங்களை உண்மையில் மகிழச் செய்கின்றீர். கலைகூற பண்ணுகிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. வாழ்நாளில் நீர் செய்து வருகிற அவர்கள் அனுபவித்திருக்கிற எல்லா விதமான விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்து அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமையை நம்பி இருக்கிற தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒரு மகனுடைய மகளுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் பரலோகம் பதில் கொடுப்பதற்காக நன்றி. உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காய், எங்களை ஆற்றி தேற்றுவதற்காய், எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி ஐயா. அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானதூதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறை சாட்சிகள் வேத சாட்சிகளோடும் அப்பா எங்களுக்கு முன்பதாக வாழ்ந்து மரித்திருக்கிற எங்கள் மூதாதையர்களோடும் இணைந்து நாங்கள் உம்மை ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம். உம்மை அன்பு செய்யாத, உம்மை நினைத்து பார்க்காத அப்பா உம்முடைய நன்மைத்தனங்களை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு கட்டப்பட்ட நிலையில பாவத்திற்கு அடிமையாக உலகத்திற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக அப்பா உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம். ஆண்டவரை, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எனக்காக நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி உம்மை ஆராதிக்க, உம்மை அன்பு செய்யவும் நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, துதியை என்னால் வைப்பதற்காக நன்றி. தாவீது ராஜாவை என்னாலும் உம்மை புகழச் செய்தீர். அந்த உடன்படிக்கைக்கு முன்பதாக தன் அரசன் என்பதை மறந்து அப்பா உம்மை ஆடி பாடினார், உம்மை துதித்தார், உம்மிலே அகமகிழ்ந்தார், உம்மிலே அக்களித்தார். உம் வலப்பக்கத்தில் பேரின்பம் உண்டு, உம் பிரசனத்தில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி அறிக்கையிட்டார். எப்பொழுதும் உம்மை கண்முனிறுத்தினார். உமது இரக்கத்தை அவர் நினைவு கூர்ந்தார். அப்பா, ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை சிங்காசனத்தில் அமரச் செய்த உண்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நன்றியோடு நினைவு கூர்ந்தார். அப்படியாக இந்த ஜெப வேளையில தாவீது ராஜாவோடு இணைந்து கொண்டு ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த இந்த பாவிகளை நினைவு கூறுகின்ற உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நினைவு கூறுகிற தெய்வம், எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், எங்களுக்காக உயிர்த்து இம்மானுவேலாய் என்றென்றும் வாழ்கிறவராய், எங்களோடு கூட தங்கியிருக்கிறவராய், எங்களுள் இரண்டர கலந்திருக்கிறவராய் அப்பா, இதோ நீர் எங்களுள் இரண்டர
கலந்திருக்கிறீர். நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகைக்காக, உம்முடைய பிறப்பு நாளுக்காக எங்களையே இந்த நவ நாட்களில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை உமக்கு உகந்த தீவன தொட்டிகளாக மாற, உமக்கு உகந்த பரிசுத்த பலிபீடமாக எங்களுடைய இருதயங்கள் மாற இதோ எங்களை அழைப்பு விடுக்கின்றீர் அப்பா. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். ஆமாண்டவரே, உம்முடைய சமயோகித ஞானத்தால், அறிவினால் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் எதுவும் பேச முடியாமல் செய்தது குறித்து இன்றைய நாளை நாங்கள் வாசிக்கின்றோம். எருசலேம் திருக்கோவிலில் வாணிபம் செய்தவர்கள் விரட்டியடித்து அதை தூய்மைப்படுத்தியதும் அவரிடம் வரும் அப்பா உம்மிடம் வரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றேன் என்று கேட்டார்கள். எருசலேம் திருக்கோவில் உம்முடைய தந்தையின் இல்லம், அதனால் அதை தூய்மைப்படுத்துவதற்கு உமக்கு எல்லா அதிகாரம் இருந்தது. ஆனால் நீர் இதை சொன்னால் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் உமக்கு எதிராக இழந்தெழுவார்கள் என்பதால் இதோ நீர் அவர்களிடம் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றீர். இதுதான் நீர் சமயோகித ஞானம் அல்லது அறிவு என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய கேள்விகளுக்கு அவர்கள் எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கொள்வார்கள் என்பதால் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். நீயோ அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூறமாட்டேன் என்று கூறுகின்றீர். மெசியாவாகிய நீர் அப்பா உம்மை குறித்து இறைவாக்கினர் எசையா முன்னறிவிக்கும் பொழுது ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும், ஞானம் மெய்யுணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் என்று சொல்லி எசையா 11:2 நாங்கள் வாசிக்கின்றோமே. நற்செய்தியில் நீர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தீர் என்று சொல்லி லூக்கா 2:52 நாங்கள் வாசிக்கின்றோம். இவையெல்லாம் நீர் எப்படி ஞானத்தோடு செயல்பட்டீர் என்பதற்கு சான்றாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்படி ஞானத்தோடு இருந்த உம்மை தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் கேட்க அப்பா குதர்க்கமான கேள்விகளுக்கு ஞானத்தோடு அல்லது சமயோகித அறிவோடு பதிலளித்து அவர்களை வாயடைக்க செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இஸ்ராயல் மக்களை சபிக்க வந்த போலி இறைவாக்கினர் பாலாம் யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் என்று ஆசி வழங்கிவிட்டு செல்வதை குறித்து வாசிக்கின்றோம். ஆமாண்டவரை, யாக்கோபிலிருந்து உதித்த விண்மீனாம் நீர் ஞானத்தோடு செயல்பட்டீர். நாங்களும் அப்பா நீர் அருளிய தூய ஆவியாருடைய துணையால் ஞானத்தோடு செயல்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா. அப்பா, ஜபத்தில் நிலைத்திருந்த ஞானத்தில் நிலைத்திருந்த உடைய பரிசுத்த ஆவியாருடைய வரங்களால கொடைகளால் நிரப்பப்பட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஒப்பு கொடுத்திருக்கிறப்பா எங்களுடைய எல்லா ஜப விண்ணப்பங்களையும் திரவேளை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா. சாலமோனை போன்று அப்பா நாங்களும் உம்மிடம் இந்த இரவேளை ஞானத்தை கேட்கிறோம். உம்முடைய இரக்கத்தை புரிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள, எப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்திருக்க, வாழ்க்கையின் போராட்டங்களை போராடி வெற்றி பெற தேவையான ஞானம் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று நீதிமொழிகள் 1:7 நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா உமக்கு அஞ்சி வாழ்ந்து நீர் அளிக்கிற ஞானத்தினால் முன்மதியோடு செயல்பட்டு நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமை இந்த ஜப வேளையில் எங்கள் யாவர் மீதும் நீர் ஊற்றுவீராக. ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உடைய தெய்வீக பிரசனத்துக்குள்ள இரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை மறைத்துக் கொள்வீராக. அப்பா, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகன் மகள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில், வாழ்க்கையின் போராட்டங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், இருள் நிறைந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக, உடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வார்களாக. அப்படியாக அப்பா இந்த இரவு வேளையில் என்னுடைய ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா இதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய துன்பத்திற்கு ஒரு தீர்வு வராதா, என்னுடைய கஷ்ட நஷ்டத்திற்கு ஒரு விடை கிடைக்காதா என்று சொல்லி கேள்விகளோடும் கணக்குகளோடும் அப்பா குழப்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரியுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய கதவு திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினால திறக்கப்படுவதாக. திறக்கப்படக்கூடியவற்றை திறந்து மூடப்பட வேண்டியவற்றை மூடி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் செய்வீராக. அப்படியா நீர் செய்வதற்காக நன்றி, செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தெய்வீக பிரசன்னம் வெளிப்படட்டும், உடைய அன்பு வெளிப்படட்டும், உடைய ஆற்றல் வெளிப்படட்டும், உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய இரக்கம் வெளிப்படட்டும். அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றல் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க. அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்துக்குள் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை தாங்க. தனிமையில் ஒரு நாளும் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தனிமையில் உடன் வாங்க. வெறுமை
காலையில் உடன் வாங்க. உடைய கல்வாரி அன்பினால ஒவ்வொரு இருதயத்தை நிரப்புங்க. உலக அன்பை நாடாமல், உலக சமாதானத்தை நாடாமல், உம்முடைய அன்பையும் உடைய சமாதானத்திலும் நிலை நின்று ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பப்படவர்களை எல்லாவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்க. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் அப்பா ஒருவருக்கே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்ப பலிகள் யாவற்றையும் உடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. மத்துள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றிகனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுக்கு வேண்டிக் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.